அத்தியாயம் 34. படித்தால் மட்டும் போதுமோ? ரைப்பேர் மகரிஷின் சீடர்களில் பிருஹத்யும்னன் என்ற அரசனும் இருந்தான். அவன் அரசு பொறுப்பை ஏற்றதும் பெரியதொரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்தான். அந்த யாகத்தை செல்வனே நடத்தி கொடுக்க தன் குருவான ரைப்பேரது குமாரர்களான பராவசுவையும் அர்வாவாசுவையும் அனுப்பி வைத்திடுமாறு ரைப்பேரிடம் அரசன் வேண்டினான். அதன்படியே ரைப்பேரும் தன் இரு குமாரர்களையும் அனுப்பி வைப்பதாக வாக்களித்தார். முனிகுமாரர்கள் இருவரும் தன் தந்தையின் அனுமதியை பெற்று பெருமகிழ்வோடு அரசனின் நகரத்திற்கு சென்றனர். முனிகுமாரர்கள் இருவரும் மற்றவர்களுடன் சேர்ந்து சத்திர யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் பராவசு தன் மனைவியை பார்த்து வர விருப்பம் கொண்டான். அதனால் தன் தம்பியுடன் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இரவு பொழுதில் தன்னந்தனியாக தனது ஆசிரமம் இருந்த வனத்தில் நடந்து சென்றான். பொழுது விடியும் முன்பாக ஆசிரமம் இருந்த இடத்தருகே வந்தான். அப்போது அங்கு இருந்த புதர் ஒன்றின் அருகே ரைப்பேர் தோல் ஒன்றை போர்த்தியவாறு படுத்திருந்தார். அவரை கண்ட பராவசு ஏதோ ஒரு காட்டு மிருகம்தான் புதரில் மறைந்துள்ளது என தவறாக எண்ணி தன் கரத்தில் இருந்த ஆயுதத்தை ஓங்கி வீசினான். அவ்வாறு அவனால் வீசி எறியப்பட்ட அந்த ஆயுதம் ரைப்பேரை குத்தி கொன்றது. பிறகு விவரம் தெரிந்த பராவசு தன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணமானதை எண்ணி மனம் வருந்தினாலும் பரத்வாஜரின் சாபத்தால் விளைந்த பயன் என தெளிந்தான். தன் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை விரைந்து முடித்த பராவசு தங்கள் சகோதரரான அர்வாவசுவிடம் திரும்பி வந்து நடந்தவற்றை கூறி வருந்தினான். பின் பராவசு தன் சகோதரனிடம் அரசனது யாக காரியத்திற்கு குந்தகம் வரக்கூடாது. அறியாமல் தந்தையை கொன்றதால் உண்டான என் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்கான பிராய்ச்சித்த விரதத்தை நீ அனுஷ்டித்து எனக்காக நடத்திடு. கொல்ல வேண்டும் என்ற நோக்கமில்லாது கொன்ற பாவத்திற்கு பிராய்ச்சிதம் உண்டு. எனக்காக நீ விரதத்தை அனுஷ்டித்து நடத்துவாயானால் நான் ஒருவனே அரசனது யாகத்தை எந்த குந்தகமும் இல்லாது நடத்தி முடிக்கிறேன் என்றான். தர்ம சிந்தனையுள்ளவனாக அர்வாவசு அப்படியே ஒப்புக்கொண்டு தன் தமையனான பராவசுவிடம், அண்ணா, நீயே அரசனது சத்திர யாகத்தை குறைவின்றி நடத்துவாயாக. மேலும் இதனை நான் நடத்த எனக்கு சாமர்த்தியமும் இல்லை. பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிட உனக்காக நான் தவம் இருந்து அக்கடனை செலுத்துகிறேன் என்றுரைத்துவிட்டு வனத்திற்கு சென்றான். தான் கூறி வந்தவாறே தர்மாவான அர்வவாசு தன் தமையன் பராவசுவின் பிரம்மஹத்தி தோஷத்தை தானே ஏற்றுக்கொண்டு பிராய்ச்சிதம் செய்து பின் சத்திர யாகத்திற்கு வந்தடைந்தான். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிட தானே செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தத்தை தான் செய்யாமல் தோஷம் தன்னை விட்டு நீங்காது இருப்பதை பராவசு உணர்ந்தான். அத்தோஷம் அவனுள் பாவ எண்ணங்களை உண்டாக்கிற்று. யாகசாலைக்கு தன் இளையோனான அர்வாவசு திரும்பி வந்தமைக்காக பராவசு அவன் மீது பொறாமை கொண்டான். தன் தம்பியின் முகத்தில் பிரம்ம தேஜஸ் வீசியதைக் கண்டு அவனது உள்ளம் பொறாமை உணர்வால் வெதும்பியது. தன் தம்பி மீது அபாவாதம் சுமத்தி அவமானப்படுத்தவும் அவன் துணிந்தான். பிரம்மஹத்தியை செய்த இந்த அர்வாவசு எப்படி இந்த யாகசாலையினுள் பிரவேசித்திடலாம் என்று உறக்க சபையில் வீற்றிருந்த மன்னனிடம் புகார் உரைத்தான் பராவசு. அரசன் இதனை கேட்டதும் அரவசுவை உடனடியாக யாகசாலையை விட்டு வெளியேற்றுமாறு தன் ஆட்களுக்கு ஆணையிட்டான். ஆயினும் அர்வாவசு மன்னனிடம், அரசே, பிரம்மஹத்தி என்னால் செய்யப்பட்டதில்லை என்று மன்றாடியும் எவரும் அவன் கூற்றை கேட்காது யாகசாலையில் இருந்து அரசனது ஆட்களால் மிகுந்த அவமானத்துடன் வெளியேற்றப்பட்டான். அரசே, கேளுங்கள், சத்தியமாக சொல்கிறேன், பிரம்மஹத்தியை செய்தது என் அண்ணன்தான். அவனுக்காக வேண்டி நானே விரதம் இருந்து அவனை காப்பாற்றினேன் என்று பலமுறை அர்வாவசு மன்னனிடம் முறையிட்டான். அர்வாவசு பிரம்மஹத்தியையும் செய்துவிட்டு நீ அதற்காக விரதமும் இருந்துவிட்டு உன் தமையின் மீது ஏன் பொய்யாக பழி சுமத்துகிறாய் என்று அரசன் உள்ளிட்ட அனைவரும் அவனை ஏசியும் பேசியும் துரத்தினர். அநியாயமாக தான் அபாவாதத்துக்கு இரையாக்கப்பட்டதுடன் பொய்யன் என்று ஏசப்பட்டதை எண்ணி வருந்திய அர்வாவசு மேற்கொண்டு ஏதும் கூறாது வனத்திற்கு சென்று கடும் தவத்தை மேற்கொண்டான். அவனது கடும் தவத்தை மெச்சிய தேவர்கள் அவன் முன் தோன்றி, அர்வாவசு, நீ தர்மவான், நீ வேண்டும் வரம் யாது என்று வினவினான். அதற்குள் தன் தமையின் தனக்கு இழைத்த அநியாயம் காரணமாக உண்டான கோபம் முற்றிலும் தணிந்தவனாய் அர்வாவசு அத்தேவர்களை பணிந்து வணங்கி, என்னுடைய தந்தை மீண்டும் உயிர் பெற்று பிழைத்து வர வேண்டும்.
அதனால் என் தம்மையன் பிரம்மஹத்தி தோஷம் இல்லாதவனாய் விளங்க வேண்டும் என்ற வரத்தை வேண்டினான். அவ்வாறே வரமளித்து தேவர்கள் மறைந்தனர். பராவசுவின் உள்ளத்தில் குடிகொண்ட பொறாமை உணர்வும் நீங்கியது என்று தருமருக்கு இக்கதை கூறிய லோமசர், பாண்டு புத்திரர்களே, கங்கையில் நீராடுங்கள், புண்ணிய நதியில் மூழ்கி கோபத்தை விட்டொழியுங்கள் என்று கூறி அருளினார். மகாவித்வாமான ரைப்பியருக்கு மகன்களாக பிறந்த பராவசுவும் அர்வாவசுவும் தம் தந்தை வாயிலாக வேதங்களை கற்று வித்வான்களாக ஆனாலும் படிப்பு வேறு குணம் வேறு என்பதை அவர்கள் கதை உணர்த்திற்று. நன்மை தீமைகளை அறிந்த ஒருவன் ஒருபோதும் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டான். உள்ளத்தே ஊடுருவாத கல்வி ஒருபோதும் சீலத்தை உண்டாக்காது, வெறும் பாண்டித் மதமாகத்தான் இருக்கும் என்பதை பாண்டவர்கள் இக்கதை வாயிலாக உணர்ந்தனர்.